இல்லை, அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. எந்த விஷயத்துக்கும் பதட்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பொதுவாகவே இந்த பருவநிலை காலங்களில் வருகிற அந்த நோய் தொற்றுகள் தானே தவிர புதிய நோய் பாதிப்புகள் அந்த மாதிரி எதுவும் சென்னையில் இல்லை, தமிழ்நாட்டிலையும் இல்லை. இந்த முகக்கவசம் அணியணும் போனோம் அந்த மாதிரியான ஒரு பதட்டமும் எதுவும் இல்லை. அண்மையில் ஒரு பீதி கிளப்பி விடப்பட்டது. கேரளாவில் அந்த மூளையை தின்னும் அமீபா என்கின்ற ஒரு புது நோய் பாதிப்பு பற்றி ஒரு பரவலான பதட்டம் கிளப்பிவிடப்பட்டது. இந்த நோய் குறித்து நான் ஏற்கனவே 2-3 முறை பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருக்கிறேன். இந்த மூளையை தின்னும் அமீபா என்பது கேரளாவில் ஏராளமான குளம் குட்டைகள், மாசுபடிந்த நீர், நீண்ட நாட்களாக தூர்வாரப்படாத நீர், அந்த குளங்களில் பெரிய அளவில் சேறு படிந்திருக்கிற காரணத்தினால் அந்த குளங்களில் குளிப்பவர்களுக்கு சேற்றில் உருவாகிற வைரஸ், அமீபா என்கின்ற வைரஸ், அவர்களுடைய குளிக்கும் போது மூக்கு வழியே மூளையை பாதித்து பெரிய அளவில் அந்த மூளை காய்ச்சல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகிறது. இது கேரளாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஒன்று. இது தொற்று நோய் அல்ல. ஒரு மூளை தின்னும் அமீபா நோயினால் பாதிக்கப்பட்டவரை தொட்டாலோ அவர் அருகில் அமர்ந்தாலோ கொரோனா வைரஸ் போன்று இது தொற்று பாதிப்பு உள்ளதல்ல. என்றாலும் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் அறிவிப்பது, தமிழ்நாட்டிலும் கூட தூர்வாரப்படாத குளங்குட்டைகள், மாநகர பகுதிகளில் இருக்கிற நீச்சல் குளங்கள் குளோரின் போடாமல் நீண்ட நாட்களாக மாசுபடிந்திருக்கிற நீர், இதில் குளிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அந்த நீரை தூய்மைப்படுத்தி அதில் குளிப்பதை பழக்கமாக்கிக் கொள்ள வேண்டும். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.